இராணுவத்தில் தற்காலிகமான ஒரு இராணுவ வீரரா, அதாவது தற்காலிக வேலையா இராணுவ வீரரா அக்னிபாத்துங்கிற திட்டத்தின் கீழே இளைஞர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த திட்டம் உண்மையிலே இளைஞர்களுடைய வாழ்க்கையை அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தினுடைய மாண்பையும் இந்திய இராணுவத்தினுடைய பலத்தையுமே குலைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இந்திய பாராளுமன்றத்திலேயே பேசினார். அப்படி பேசும்போது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த அக்னிவீர் திட்டத்தின் கீழே சேர்க்கப்பட்ட நபர் ஒருத்தர் இறந்து போனா அவங்களுக்கு முறையான காம்பன்சேஷன், அதாவது அரசு தரப்பிலிருந்து முறையான இழப்பீடு கொடுக்கப்படலை அப்படின்னு முறையிட்டாரு. பாராளுமன்றத்திலேயே கர்ஜித்து பேசினார். உடனே அதை இடைமறிச்ச இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா, அக்னிவீர் திட்டத்தின் கீழே வந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதாவது பணியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாரு, அவங்களுக்கு நாங்கள் 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். இந்த அரசு, அதாவது மோடி அரசு, பாஜக அரசு அக்னிவீர் திட்டத்தில் வந்த ஒரு ராணுவ வீரருக்கு, தற்காலிக ராணுவ வீரர் டியூட்டியில் இருக்கும்போது இறந்ததுக்காக நாங்கள் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் சொன்னார். பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய இராணுவ தரப்பிலிருந்தும் ஏறத்தாழ 98 கோடி ரூபாய் அந்த இறந்து போன ராணுவ வீரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 67 லட்சம் ரூபாய் இன்னும் அவருக்கு பாக்கி பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ராணுவ தரப்பிலிருந்தும் ஒரு செய்தி போடப்பட்டுச்சு. ஆனால் இந்த 2 செய்தியும் உண்மையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. ஒருத்தரை ராணுவத்துக்கு தற்காலிகமாக தேர்வு செய்கிறதே தப்பு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களே நேரடியாக போராட்டத்தில் குதிச்சாங்க. உத்தரப்பிரதேசம், குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசங்கிற மாதிரியான மாநிலங்களில் இராணுவத்தில் சேர்றது அவங்களுடைய பிரதான வேலை. அந்த இராணுவத்தில் சேர்றதுக்கு பல ஆண்டுகளாக உடல் பயிற்சி எடுத்து எப்படியாவது இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்தா தான் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும், தனக்கு ஒரு சேலரி வரும், தனக்கு சமூகத்தை ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வேலையில்லாத சூழ்நிலையில் இராணுவத்தை ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அக்னிவீர் திட்டம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக ஒரு சில வருஷத்துக்கு மட்டும் காலேஜ் முடிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை கொண்டு வந்து இராணுவத்தில் உட்கார வச்சு ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பசங்களை ஒரு அமௌண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிற திட்டத்தை அக்னிவீர் பேருங்கிறல மோடி அரசாங்கம் கொண்டு வந்தப்போ கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எதிர்ப்பு தான். இதைத்தான் நேரடியாகவே ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எதிர்த்தாரு. அப்படி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக பணமும் கொடுக்கலன்னு சொன்னார். ஆனால் இவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொடுத்துட்டோன்னு சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு பொய் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அம்பலமாயிருக்கு. அதாவது பாராளுமன்றத்தில் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசுனதே பொய்யா, இந்த நாட்டுக்காக இறந்து போன ஒரு அக்னி வீரருக்கு பணம் கொடுத்தனே இவங்க பொய் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. இதில் ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அக்னி வீரராக தேர்வு செய்யப்படுறாரு, இல்லை ஒரு அரசு வேலைக்கு வர்றாங்க, இல்லை ராணுவ வீரராக தேர்வு செய்யும் போது ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி இன்சூரன்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ குரூப் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் எஸ்பிஐ பேங்க் சார்பாக சேலரி போடப்படுது இல்லையா, எல்லா எம்ப்ளாயுமே எஸ்பிஐ பேங்க்கில் தான் சேலரி வாங்குறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அந்த எம்ப்ளாயி சார்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய குரூப் இன்சூரன்ஸில் ஒரு 50 லட்சம் ரூபா பணம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இராணுவத்துக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் ஒரு 48 லட்சம் ரூபா கிடைக்கும். இந்த 2 பணமும் சேர்த்து இந்த 98 லட்சம் ரூபா அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் பணம். இது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் கிடையாது. டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போன ஒரு அக்னி வீரருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் இந்த 98 லட்சம் கிடையாது. இது இன்சூரன்ஸ். அவங்க வேலை பார்க்கும்போது அவங்க சம்பளத்திலிருந்து பிடிக்கப்பட்ட பணத்தினூடாக போடப்பட்டிருக்கக்கூடிய குரூப் இன்சூரன்ஸ்லேருந்து வந்த பணம் தான் இந்த 98 லட்சம் ரூபா. ஆனால் மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வரைக்கும் எந்த பணமும் தரப்படலை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியான ஒரு தகவல். இது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அக்னி வீரர் பஞ்சாபை சார்ந்தவர், அவர் இறந்துட்டாரு அப்படின்ன உடனே அவருக்கு நாங்கள் 1 கோடி ரூபா கொடுத்துட்டு பாராளுமன்றத்தில் ராஜ்நாத் சிங் சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட ராணுவ வீரனுடைய தந்தை ஒரு வீடியோவில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிஜேபி அரசாங்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த பணமே வந்து சேரலை, எங்களுக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பஞ்சாப் மாநில அரசாங்கம் கொடுத்த பணம் தான் கிடைச்சிருக்கு, மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் எந்த பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வீடியோவே வெளியிட்டிருக்காரு. அவர் வீடியோ வெளியிட்டதுக்கு பிறகு தான் ராணுவம் சொல்லியிருக்கு, இல்லை நாங்கள் 98 லட்சம் கொடுத்துட்டோம், இன்னொரு 68 லட்சம் நாங்கள் கொடுக்கறதுக்காக போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த 98 லட்சமும் அரசாங்கம் கொடுக்கல, ராணுவத்திலிருந்து வரல. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பணம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 50 லட்ச ரூபா அப்படிங்கிறது இந்த அரசாங்க ஊழியர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய லெவலில் குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் மாதிரி, யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் மாதிரி, இது மாதிரியான அதிகாரிகளுக்கு எஸ்பிஐயில் போடப்பட்டிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆதாரப்பூர்வமாக உயர் பத்திரிகை ஒரு கட்டுரையினூடாக தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அக்னிவீர் திட்டம் குறித்து இன்னும் அதிர்ச்சியான சில விஷயங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் சேர்றாரு அப்படின்னா அவர் ராணுவத்தில் பணியாற்றும் போதே இறந்து போகிறாருன்னு வச்சுங்களேன், டியூட்டியில் இருக்கும்போதே அவர் உண்மையிலே தியாகியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆமாம், நாட்டுக்காக செத்துருக்காரு அப்படின்னு. ஆனால் அக்னிவீர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் தியாகி கிடையாது, அவருக்கு அந்த தியாகி பட்டமும் கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் அக்னிவீர் திட்டத்தில் வரக்கூடிய ஒருத்தர் டியூட்டியில் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு லைஃப் லாங்காக பென்ஷன் கிடையாது. டியூட்டி இல்லாமல் மற்ற நேரத்தில், அதாவது ஊரில் இருக்கும்போது வேற போர்க்களத்தில் இல்லாமல் களத்தில் இல்லாமல் இறந்தாலும் அவருக்கு இந்த பென்ஷனும் கிடையாது. வழக்கமாக இராணுவ வீரர்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் 13 வருஷம் 20 வருஷம் டியூட்டியில் இருந்துட்டு வந்தாலே அவங்களுக்கு இராணுவத்தினூடாக ஒரு பென்ஷன் கொடுக்கப்படும். அந்த பென்ஷனும் கிடையாது. அப்போது ரெகுலராக கொடுக்கப்படக்கூடிய பென்ஷனும் கிடையாது. டியூட்டியில் இறந்து போனால் அவங்க குடும்பத்துக்கு லைஃப் லாங்காக அரசாங்கம் இப்போ இராணுவ வீரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பென்ஷனும் அக்னி வீரர்கள் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் டியூட்டியில் இருக்கும்போது கை கால் இழந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் லைஃப் லாங்காக கொடுக்கப்படுதானா அதுவும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு, அதாவது ரெகுலராக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது ஏதாவது வெடி விபத்துலையோ ஏதாவது ஒன்று நடந்து கை கால் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங்காக அரசாங்கம் பென்ஷன் கொடுக்கும். அந்த பென்ஷன் நீங்கள் அக்னி வீரர் கொடுக்குறீங்களா? கொடுக்கல. ஒருத்தர் அக்னி வீராக வர்றான், 2 வருஷம் 3 வருஷம் ஆர்மியில் இருக்கான், ஏதோ ஒரு வெடி விபத்தில் கை கால் போயிடுது, நாங்கள் ஒரு மொத்தமாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம், 1 கோடி ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது கூட அரசு அமௌண்ட்டு கிடையாது, அது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு. இந்த விஷயம் என்ன அப்படின்னா அரசாங்கம் அவன் லைஃப் லாங்காக என்ன பண்ணுவான், அவனுக்கு நீங்கள் மாதம் மாதம் ஏதோ ஒரு தொகையை பென்ஷனாக கொடுக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லை இந்த திட்டத்தில். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது எங்களுக்கு இருக்கா லைஃப் லாங்காக அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒருத்தன் வந்து அக்னி வீராக இருக்கான், கண்ணு போயிடுச்சு, ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு, லைஃப் லாங்காக கண்ணு தெரியாது, அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேணும், மாதம் ஏதாவது ஒன்று கண்ணுக்கு வைத்தியம் பார்க்குறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வேணும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ரெகுலராக கொடுக்கக்கூடிய பென்ஷனு, கிராஜுவிட்டி, டியர்னஸ் அலவன்ஸு, லீவ் என்கேஷ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் எம்ப்ளாயி கொடுக்கப்படும், ஒரு அரசு எம்ப்ளாய்க்கு. ஆனால் அக்னிவீருக்கு இது கொடுக்கப்படலை. அக்னிவீர் செத்தா ஒரு தியாகியாகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு, எல்லாமே வாஷ் அவுட்டு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்ஸு, கேன்டீன் இது மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? அதுவும் கிடையாது. ஒரு ராணுவ வீரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க ஒரு ரிட்டையர்ட் ஆனவொடனே. அது மட்டும் இல்லாமல் குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டிலாம் சில பேர்த்துக்கெல்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. அப்போது இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இராணுவ வீரருக்கு இந்தியாவில் தொடர்ச்சியாக கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா அரசு மரியாதையிலிருந்து நிதி சார்ந்த எல்லா பங்களிப்புகளும் அக்னிவீர் திட்டத்தில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு இல்லை. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இராணுவத்திற்காக சேவை செஞ்சுட்டு அவங்க வெளியே துரத்தி அடிக்கப்பட்டுருவாங்க. அப்போ உடற்பயிற்சி எடுத்து, துப்பாக்கி பயிற்சி எடுத்து, 4 பேர்த்த வந்து சண்டை போட்டு பலமாக நிரூபிக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகள் வந்து அவன் வந்து இராணுவத்தில் இருந்ததுக்கு பிறகு அவன் வெளியே வர்றான் அப்படின்னா அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்திட்ட எப்படி உரையாடுவான்? ஒருத்தர் வந்து நல்லா துப்பாக்கி சுட தெரியும், நல்லா வந்து ஒரு பலசாலியாக இராணுவத்தில் ட்ரெயின் ஆகி ஒரு 3-4 வருஷம் இராணுவத்தில் இருந்துட்டு அவன் வெளியே வர்றான்னு வச்சுங்களேன், அவனை வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவன் ஒரு கிராமத்துக்கு போகிறான், அவன் கிராமத்தில் என்னவா செயல்படுவான்? அவனுக்கு தெரிஞ்ச துப்பாக்கி பயிற்சியும் அவனுக்கு தெரிஞ்ச அடிதடி பயிற்சி வச்சு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு அவன் தள்ளப்படுவான். ஏன் அப்படின்னா அவன் வெளியே வந்தோடனே அவனுக்கு ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைக்காது. அப்போது அவன் ஏதாவது ஒரு வழியில் குறுக்கு வழியில் போக வேண்டிய சூழலுக்கு இந்த அரசாங்கமே தள்ளுதா அப்படிங்கிற கேள்வி வருது நமக்கு. நீங்கள் முறையான பெனிஃபிட் கொடுங்க. ஒரு அக்னி வீரர் திட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே ஒரு இராணுவ எம்ப்ளாயீஸாக எல்லா விஷயம் கொடுத்தா அவனுடைய லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு அக்னி வீரருக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே கொடுக்காத போது வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் என்னவா ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தற்காலிகமான ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது இராணுவத்துக்கு எந்த அளவுக்கு சரியான விஷயம். இப்போ நீங்கள் சைனாவை எடுத்துங்க, நமக்கு அண்டை நாடு மிகப்பெரிய இராணுவத்தை வச்சுருக்காங்க, ஒரு பெரிய பலமான இராணுவத்தோடு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு பலமுள்ள இராணுவத்துக்கு அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா எவ்வளோ பலமான இராணுவத்தை உருவாக்கணும். ஆனால் இதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தற்காலிக எம்ப்ளாயீஸ் எடுப்போம், இது என்ன கார்ப்பரேட் கம்பெனியா? நாங்கள் வந்து டெம்பரரியாக சில பேர்த்த வந்து எம்ப்ளாயீஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு இது சண்டை. இது இந்தியாவோட பாதுகாப்பு. இது இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பார்டரில் பாகிஸ்தான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, கீழே ஸ்ரீலங்கா இருக்குது. இது மாதிரி பல நாடுகள் இந்தியாவை சுற்றி இருக்கிறாங்க. இவங்களோட யாருக்குமே இந்தியாவுக்கும் இந்த நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல உறவே கிடையாது. குறிப்பாக சீனா மாதிரியான நாடு இந்தியாவை சுற்றியும் முத்துமாலை திட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு இராணுவ குவிப்பை அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அது நேபாளில் ஆரம்பித்து பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி மால்தீவாக இருக்கட்டும், இல்லை பூட்டானாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு இராணுவ குவிப்பை சீனா செஞ்சு வச்சுருக்கு. அப்போ இந்தியா அப்படிங்கிற நாடு பாதுகாப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நேரம். திறமையான இராணுவ அதிகாரிகளை வளர்த்தெடுக்க வேண்டிய இந்த நேரத்தில் தற்காலிகமாக ஒரு ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் அழிஞ்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தினுடைய ஸ்ட்ரென்த்தையும் எரோட் பண்ணுற மாதிரி இருக்குது, அழிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இது மாதிரியான திட்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார். ராகுல் காந்தி 2 பர்சன்ட்லையும் பேசுகிறாரு. நாட்டுடைய இராணுவத்துக்கும் இது பலம் கிடையாது,
அதே சமயத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களுக்கும் இது நல்ல விஷயம் கிடையாது. அக்னிவீர் திட்டம் இருக்குது, நாம் எப்படியாவது போய் ஒரு 4 வருஷம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஆர்வத்தில் வந்தாலும் அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தான் நேரடியாகவே அவர் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் சொல்லும் போது தான் இல்லை ஏற்கனவே இறந்து போன அக்னி வீரருக்கு நாங்கள் 1 கோடி கொடுத்தோன்னு வெளிப்படையாகவே ஒரு பாதுகாப்பு அமைச்சரே இப்படி போய் பேசுகிறார். இப்போ நாம் என்ன கேட்குறோம், பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் இல்லை இது இன்சூரன்ஸ் பணம் சொல்கிறதுக்கு என்ன, ஏன் அதை மறைச்சாரு? இது மட்டும் இல்லாமல் 98 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ராணுவமும் அஃபிஷியலாக டீட்டெயில் போடுது. அந்த அஃபிஷியல் டீட்டெயிலையும் ராணுவம் எந்த இடத்துலையும் இது இன்சூரன்ஸ்னு சொல்லலை. ஏன் ராணுவமே சொல்ல வேண்டியதானே இது இன்சூரன்ஸ் அப்படின்னு? நீங்கள் இன்சூரன்ஸ் சொல்கிறது ஏன் மறைக்கிறீங்க? அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கொடுக்குற பணத்தை அரசாங்கத்தினுடைய பணமாகவே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய தப்பு. இன்சூரன்ஸ் தனி, அது அவனுக்கு வந்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் ஒரு அக்னிவீர் திட்டத்தில் வந்த ஒரு இளைஞர் டியூட்டியில் இறந்து போனதுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இந்த உண்மையை தான் ராகுல் காந்தி அப்பட்டமாக பாராளுமன்றத்தில் உடைச்சி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அக்னிவீர் திட்டமே ஆபத்தானது, இது ஆர்எஸ்எஸ் காரங்களை இராணுவத்தில் நுழைக்கிறதுக்கான வேலைன்னு பல்வேறு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த சந்தேகத்தை எப்படி முன்வைக்கிறாங்க அப்படின்னா, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு, குறிப்பாக 2023க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் பள்ளிக்கூடங்கள் சைனிக் பள்ளியாக மாற்றப்படுறதுக்கான அப்ரூவல் அவங்க கொடுத்தாங்க. அப்படி அவங்க கொடுத்ததில் ஏறத்தாழ 60% பள்ளிக்கூடம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சொந்தமான பள்ளிக்கூடம். இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-55 பள்ளிக்கூடம் தான் பார்த்தீங்கன்னா சைனிக் பள்ளியாக இருக்குது. சைனிக் பள்ளி அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே, அதாவது 6வது படிக்கிறதுலேருந்து இந்திய இராணுவத்துக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லேருந்து இளைஞர்களில் இராணுவத்தை நோக்கி ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்படக்கூடிய இராணுவ பள்ளிகள். இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ பள்ளிகள் எல்லாமே மாநில அரசாங்கத்தாலையும் மத்திய அரசாங்கத்தாலையும் நடத்தப்பட்ட பள்ளிகள். ஒரு சைனிக் சொசைட்டி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வருது. அந்த சைனிக் சொசைட்டியின் அடிப்படையிலாம் பார்த்தீங்கன்னா இராணுவ பள்ளிகள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அரசாங்கமே நேரடியாக தான் அந்த பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய சட்டத்தினூடாக, சட்ட திருத்தத்தினூடாக இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தனியார் நிறுவனங்கள், அதாவது தனியார் பள்ளிக்கூடங்களை சைனிக் பள்ளியாக ஏற்றுக்கிறதுக்கான, அதாவது சைனிக் பள்ளியாக என்ரோல் படிக்கிறதுக்கான சட்ட திருத்தத்தை இவங்க கொண்டு வந்து பல ஸ்கூல்ஸை சைனீஸ் ஸ்கூல்ஸாக மாற்றுறாங்க. இந்த ஸ்கூல்ஸில் பெரும்பாலும் 60% ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள். இந்த ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் இந்துத்துவா சித்தாந்தத்தை கொண்ட பள்ளிக்கூடங்கள். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்துத்துவா சித்தாந்தத்தை புகட்டி அவங்களை ட்ரெயின் பண்ணி அக்னிவீர் திட்டத்தினூடாக இந்திய இராணுவத்துக்குள்ளே அனுப்புகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை பல ஆய்வாளர்களும் கட்டுரையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் எழுப்பியிருக்காங்க. இது நியாயமான ஒரு கேள்வி. ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே அவனை ஒரு இந்துத்துவா சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வளர்த்தி எடுத்து அதுக்கு பிறகு அவனை அக்னிவீர் திட்டத்தினூடாக இந்திய இராணுவத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இந்திய இராணுவம் காவிமயமாக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுது. எந்த விதமான மதச்சார்புமே இல்லாமல் கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினுடைய மாண்பை இவங்க குலைக்கிற மாதிரியான வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி வந்திருக்கு.